அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது? என்னங்க, அந்த பொண்ண எங்க வச்சுதான் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுங்க. அந்த சத்தம் கேட்டுதான் போலீஸ்க்கு யாரோ போன் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? அப்படிதான் தெரியுது. எப்படிங்க கரெக்டா நம்ம வீட்ல வந்து இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது? என்ன எழவோ, நாம அவசரத்துல வீட்டை பூட்டாம போனது அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இப்போ அனாவசியமா நம்ம தலை இதுல மாட்டிட்டு உருளுதேங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. யாருக்கும் தெரியாம நாமளே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஐயோ, அது எப்படிங்க முடியும்? முடியும், எப்படியாவது முடியணும். நீ போய் ஒரு பெட்ஷீட்டும் 4 கேரி பேக்கும் எடுத்துட்டு மேல வா, சீக்கிரம். என்னங்க, என்னங்க இந்த டைம்ல ரோட்ல போனா ஜனங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வழியில போலீஸ் பிடிச்சிட்டா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். விடிஞ்சதும் போலாங்க. விடிஞ்சாலும் டேஞ்சர் தான். இப்ப டைம் என்ன பாரு, 12 ஆகுதுங்க. நம்ம ஒரு 4 மணிக்கு மேல போலாம். ஆமா, எங்க போய் இதை டிஸ்போஸ் பண்ண போறோம்? பார்க்கலாம். எனக்கும் ஒன்றும் புரியல. கொண்டு போய் ஏதாவது ரயில்வே ட்ராக்ல போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, ஆனா அங்க போய் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சரி வரும். எனக்கு என்னமோ இதெல்லாம் பயமா இருக்குங்க. பேசாம அந்த இன்ஸ்பெக்டரை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லிடலாமாங்க? அவன் ஆளே சரியில்லை வித்யா. நாளைக்கு வேற எனக்கு ஃபாரின் பயர்ஸோட மீட்டிங் இருக்கு. அதை நான் அட்டன் பண்ணி ஆகணும். ஒர்க் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணணும். இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. பேக் பண்ணது பண்ணியாச்சு. டிஸ்போஸ் பண்ணி முடிச்சிடலாம். இறங்கு. என்னங்க இங்க வந்திருக்கோம்? சொல்றேன். Very good. ஐயாவெல்லாம் பார்க்க முடியாதுமா.
ஒரே ஒரு புகார் கொடுத்துட்டு போயிடுறோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா அங்க ஐயாவை பார்க்க முடியல, அதான் வீட்ல பார்க்கலான்னு வந்தோம். சொன்னா கேளுங்கம்மா, அதெல்லாம் முடியாதுமா. ஐயா ஐயா மறுபடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவாங்க ஐயா. 7 பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஏசிபி ஐயா உதவி செய்வார்னு பார்க்க சொன்னாங்க. முடியாதும்மா. கொஞ்சம் பார்க்க விடுங்க ஐயா. சுபையா ஐயா அவங்கள உள்ள விடு. ஆமா நீனும் போலையா? இதோ கிளம்பிடுறேங்கய்யா. சீக்கிரம் போயிட்டு வா. ஆ. வாங்க. போமா. வாங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் ஐயா. ம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏதோ மனு கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஐயா என் பேரு வீராசாமி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா இருக்கேன். என் பொண்ணு லாவண்யா. பிரச்சனை உங்களோடதா இல்ல உங்க பொண்ணோடதா? பொண்ணுக்குதான். அப்போ உங்க பொண்ண சொல்லுங்க. என் பேரு லாவண்யா சார். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க வீட்ல என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் பேரு பாலமுரளி. BA வரைக்கும் படிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா பேச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்க அப்பா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி 3 லட்சத்தை கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துல தந்துறதா சொன்னாரு. ஆனா வாக்கு கொடுத்தபடி சொன்னபடி உங்க அப்பாவால பணத்தை திருப்பி கொடுக்க முடியல இல்லையா? ஆமா சார். அப்பாவுக்கு போன மாசம் திடீர்னு பெரிய செலவு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். பைபாஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எங்க வீட்டுக்கார சைடுல இருந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆஸ்பத்திரியில பெரிய ஆபரேஷன் பண்றதுக்கு கையில பணம் கிடைச்சது. ஆனா எங்க காசை கொடுக்கறதுக்கு உங்க அப்பனால முடியலையான்னு தினம் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க? அவங்களும் அவங்க மகனுக்கு தான் ஏன் சப்போர்ட் பண்றாங்க. மாப்பிளையாவது பரவாயில்லைங்க, வரதட்சணை படம் 3 லட்சம் மட்டும்தான் கேட்கிறாரு. ஆனா அவங்க வட்டியோட சேர்த்து கொடுன்னு கேட்கறாங்க. சரிம்மா, நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. நான் இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். ஐயோ, வரதட்சணை பணம் இல்லாம வீட்டுக்கு போனா உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன்னு 10 லிட்டர் பெட்ரோல் கேனோட நேத்து மிரட்டினதுனாலதான் பயத்துல உங்களை பார்க்க வந்தோம். அதெல்லாம் உன்னை பண்ற அளவுக்கு விட மாட்டோமா. எல்லாரையும் பிடிச்சு உள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அட்ரஸ் கொடுங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, என் பொண்ணு அந்த வீட்டுல போய் வாழணுங்க ஐயா. என்ன சார் நீங்க லாக்அப்ல ஒரு 3 நாள் உட்கார வச்சா தானா வந்து உங்க பொண்ணு கூட்டிட்டு போறாங்க? இல்லைங்க சார், அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா அந்த கோபத்துல என்ன வாழ்க்கை பூரா குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். சரிம்மா, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துடலாம் சார். என்னது, பணத்தை கொடுத்துடலாமா? ஆமாங்க சார். எப்படி கொடுப்பீங்க? அதான் அவங்க கேட்ட பணம் உங்க அப்பா கிட்ட இல்லன்னு சொல்றீங்களே. அப்பா கிட்ட இல்லன்னா என்ன சார், உங்க கிட்ட இருக்கே. என்ன சொல்ற நீ? அந்த பணத்தை நீ கொடுன்னு சொல்ற. ஏய், என்ன சொல்ற நீ? இந்தாங்கம்மா. हाँ बोल. क्या 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 क्या? hey! ओए! क्या बोलते? हाँ? చంపేస్తానని చెప్పు. నా కొడుకు వాడు అంత మాట్లాడా? వాడిని ముక్కలు ముక్కలుగా నరికేసి తర్వాత నాకు ఫోన్ చేయి. అందుకు ముందు నాకు ఫోన్ చేసావంటే నిన్ను చంపేస్తాను, గుర్తుపెట్టుకో. చెప్పింది సరిగా చేయి. అర్థమైందా? వాడు ఎక్కువ చేశాడంటే వేసేయ్ నా కొడుకుని.